சீக்கிரமா வேற காரை வர சொல்லு மேன். அப்புறம் இதை சரி பண்ணலாம். ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது. ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திடுக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான். பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் 200 ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது. அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது. குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான். அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசிய தொடங்கியது. சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான். நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன. இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை. சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார். சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்கச் செய்திருந்தது. இதோ இப்போது அனாதையாக இந்த ரோட்டு கடையில் சாப்பிட முடியாமல் கை காய்ந்து போகும் அளவிற்கு நீண்ட நேரமாக தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தான் சூர்யா. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், நன்றிலாம் வேணாம் சார். அப்படி இல்ல தம்பி, நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்கள மாதிரி தள்ளி நின்று சும்மா வேடிக்கை பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யலையே. ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரணம் கிடையாது, பெரிய விஷயம் தம்பி. நீங்க யாரு? இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா? நான் வந்து ஐயா, பையன் வெளியூர்னு சொன்னா. சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லை, பொழப்ப தேடி வந்திருக்கான். காலையிலேருந்து நம்ம கடையில் தான் உட்காந்துருக்கான். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதான் இருந்து சாப்பிட்டு போன்னு உட்கார வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. தம்பி, சொல்லணும்னு தோணுது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசாம என் கூடயே வந்துருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லை சார், பரவாயில்ல. இன்னைக்குதான் உங்களை முதல் தடவையா பாக்குறேன். ஆனாலும் என்னவோ தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக இதை நான் சொல்லல, என் மனசார சத்தியமா சொல்றேன். சார் சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ உங்களை காப்பாற்றிட்டேங்கிற உணர்ச்சி வசத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்தில் நான் இருக்கேன் சார். ஏற்கனவே பல பிரச்சனையில் இருக்கேன் சார். என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன். தம்பி, ஐயா இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி. கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு. அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. நீ ஏன் ஊட்டிக்கு வரணும்? அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளவு கடைகள் இருக்கும்போது என் கடையில் வந்து ஏன் சாப்பிடணும்? உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னையே இங்கே இருக்க சொல்லணும்? எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்துட்டு இருக்கு தம்பி. எதை பற்றி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க. சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது. அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு MBA கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார். அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார். அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே, யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார். ஆனால் அவருக்கு சட்டென எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல, பாருங்க, தம்பி பேரு சூர்யா, வெளியூர்ல இருந்து வந்திருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும். அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேனே, சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டாரு. ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க வனிதா மற்றும் சந்தியா இருவரும் அலட்சியமாக இருந்தனர். பிரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள். சூர்யா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் கேட்டே ஆகணும். நான் உங்களுக்கு கைமாற ஏதாவது பண்ணி ஆகணும். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஏங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? I can't trust these kind of people. இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாக, ஷட் அப் சந்தியா, பார்த்து பேசு. அது சரி, உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும்.
உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு. அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சார் விடுங்க சார், அவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார். என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது யாராக இருந்தாலும் இப்படி தான் சார் சொல்லுவாங்க. என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வர வேணாம், நான் வேணா கிளம்புறேன் சார், பரவாயில்ல. உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க, பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கதான் இருந்தாகணும். எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்தாகணும் சூர்யா. ஆமா தம்பி, இப்ப இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன சார் நீங்கள் போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 2 பேரையும் என்னால மாத்த முடியல. இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முழுக்க வாழ வேண்டியிருக்கும். பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான். இத பாருங்க, இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி, இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. சார் என்ன சொல்கிறீங்க? நோ, இட்ஸ் a done deal. ஆல்ரைட் பிரீத்தி, இவர் இங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. நாட்கள் ஓடின. சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆயிருந்தது. சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி அடைந்திருந்தன.